வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பூந்தமல்லி முதல் சுங்குவார் சித்திரம் வரையிலான மெட்ரோ திட்ட பணிகளுக்கு 2126 கோடி நிதி ஒதுக்கீடு. ஏற்கனவே விமான நிலையம் கிளாம்பாக்கம் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இன்று இரவு 10 மணிக்கு நிகழ்வு. தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். ஜிஎஸ்டி குறைப்பால் 33 அங்குலத்திற்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. 18 விழுக்காடாக குறைக்கப்பட்ட ஏசி மீதான ஜிஎஸ்டி 1500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விலை குறையும் என கணிப்பு. சிறிய ரக கார்கள் மீதான ஜிஎஸ்டி 10 விழுக்காடு குறைப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரின் விலை 62,000 ரூபாய் வரை குறையும் என கணிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடாக உயர்வு. 1000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டின் விலை இனி 1400 ரூபாயாக அதிகரிக்கும். ஆல்டோ காரின் விலை 50,000 ரூபாய் வரையும், வேகன் காரின் விலை 67,000 ரூபாய் வரையும் குறைகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து மாருதி சுசுகி தலைவர் ஆர்.சி. பார்கவா அறிவிப்பு. ஜிஎஸ்டியை குறைத்தது வரலாற்று முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. புதிய சீர்திருத்தம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இபிஎஸ் உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை புகழ்ந்த இபிஎஸ் பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டின் நிதி சுயாட்சியை பாதுகாக்க ஒரு வரி கூட குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி. ஜிஎஸ்டி மூலம் 8 ஆண்டுகளாக ஏழை மக்களை கசக்கி பிழிந்தது மத்திய அரசு. தற்போது தவறை உணர்ந்து திருந்தி இருக்கிறது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். சேலம் மரியானூர் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கயிறிழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றதுடன் நடனமாடியும் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. விராட் கோலி விமர்சித்ததால் நண்பனை கொலை செய்த நபர். ரோஹித் சர்மாவின் ரசிகரை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனையுடன் 25,000 அபராதம் விதித்தது அரியலூர் நீதிமன்றம். நாட்டின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 2ஆம் இடம். ஹரியானாவின் குருகிராமில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் சிறுவர்கள் ஆனந்த குளியல். வைரலாகும் வீடியோ. ஜம்மு காஷ்மீரில் நீடிக்கும் கனமழையால் ஷெனாப் ஆற்றில் குறையாத வெள்ளம். பக்லிகர் மற்றும் சலால் அணைகளில் இருந்து சீறி பாயும் தண்ணீர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரி சட்டவிரோதமானவை என்ற அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு.
உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலையை சமாளிக்கவே இந்தியாவுக்கு அதிக வரி விதித்ததாக உச்சநீதிமன்றத்தில் வாதம். பூந்தமல்லி முதல் சுங்குவார் சித்திரம் வரையிலான மெட்ரோ திட்ட பணிகளுக்கு 2126 கோடி நிதி ஒதுக்கீடு. ஏற்கனவே விமான நிலையம் கிளாம்பாக்கம் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கிய நிலையில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இன்று பெரியார் படத்தை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இன்று இரவு 10 மணிக்கு நிகழ்வு. தொண்டர்கள் எதிர்பார்க்கும் கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். பாமக தலைவர் அன்புமணி அறிவிப்பு. நீங்க எதிர்பார்க்கிற கூட்டணி விரைவில் அறிவிக்கப்படும். ஜிஎஸ்டி குறைப்பால் 33 அங்குலத்திற்கு மேல் உள்ள தொலைக்காட்சிகளின் விலை குறைகிறது. 2000 ரூபாய் முதல் 23,000 ரூபாய் வரை குறைய வாய்ப்பு. 18 விழுக்காடாக குறைக்கப்பட்ட ஏசி மீதான ஜிஎஸ்டி 1500 ரூபாய் முதல் 4500 ரூபாய் வரை விலை குறையும் என கணிப்பு. சிறிய ரக கார்கள் மீதான ஜிஎஸ்டி 10 விழுக்காடு குறைப்பு. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான காரின் விலை 62,000 ரூபாய் வரை குறையும் என கணிப்பு. ஐபிஎல் கிரிக்கெட் டிக்கெட் மீதான ஜிஎஸ்டி 28 விழுக்காட்டில் இருந்து 40 விழுக்காடாக உயர்வு. 1000 ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டின் விலை இனி 1400 ரூபாயாக அதிகரிக்கும். ஆல்டோ காரின் விலை 50,000 ரூபாய் வரையும், வேகன் காரின் விலை 67,000 ரூபாய் வரையும் குறைகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை தொடர்ந்து மாருதி சுசுகி தலைவர் ஆர்.சி. பார்கவா அறிவிப்பு. ஜிஎஸ்டியை குறைத்தது வரலாற்று முடிவு என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாராட்டு. புதிய சீர்திருத்தம் பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் என்றும் இபிஎஸ் உறுதி. ஜிஎஸ்டி சீர்திருத்தத்தை புகழ்ந்த இபிஎஸ் பாஜகவின் குரலாகவே மாறிவிட்டதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விமர்சனம். தமிழ்நாட்டின் நிதி சுயாட்சியை பாதுகாக்க ஒரு வரி கூட குறிப்பிடாதது ஏன் என்றும் கேள்வி. ஜிஎஸ்டி மூலம் 8 ஆண்டுகளாக ஏழை மக்களை கசக்கி பிழிந்தது மத்திய அரசு. தற்போது தவறை உணர்ந்து திருந்தி இருக்கிறது என முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். சேலம் மரியானூர் தனியார் கல்லூரியில் மாணவ மாணவிகள் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம். கயிறிழுத்தல் உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றதுடன் நடனமாடியும் மகிழ்ந்தனர். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை ஆகிய 6 மாவட்டங்களில் வரும் 8ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 9ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. விராட் கோலி விமர்சித்ததால் நண்பனை கொலை செய்த நபர். ரோஹித் சர்மாவின் ரசிகரை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனையுடன் 25,000 அபராதம் விதித்தது அரியலூர் நீதிமன்றம். நாட்டின் பொறியியல் கல்வி நிறுவனங்களில் தொடர்ந்து 7வது ஆண்டாக சென்னை ஐஐடி முதலிடம். சிறந்த பொது பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியலில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு 2ஆம் இடம். ஹரியானாவின் குருகிராமில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் சிறுவர்கள் ஆனந்த குளியல். வைரலாகும் வீடியோ. ஜம்மு காஷ்மீரில் நீடிக்கும் கனமழையால் ஷெனாப் ஆற்றில் குறையாத வெள்ளம். பக்லிகர் மற்றும் சலால் அணைகளில் இருந்து சீறி பாயும் தண்ணீர். இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரி சட்டவிரோதமானவை என்ற அமெரிக்க நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து ட்ரம்ப் மேல்முறையீடு.
உக்ரைன் போரால் ஏற்பட்டுள்ள தேசிய அவசர நிலையை சமாளிக்கவே இந்தியாவுக்கு அதிக வரி விதித்ததாக உச்சநீதிமன்றத்தில் வாதம்.